நம்ம ஜிவி பிரகாஷ், இவானா, பாரதி ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் கல்வன். இந்த படத்தை ஏப்ரல் 4ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. கல்வன் ஒரு ரொம்பவே அபோவ் ஆவரேஜ் மூவி தான். இந்த கல்வன் படத்தை எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கல்வன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 10ஆம் தேதி இந்த கல்வன் படத்தை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும். அடுத்ததாக ரோமியோ. இந்த படத்தில் நம்ம விஜய் ஆண்டனி மற்றும் மிர்னாலி ரவி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த ரோமியோ படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம், ஆஹா தமிழ், ஓவர்சீஸில் சிம்பிளி சவுத் வாங்கியிருக்காங்க. வர மே 10ஆம் தேதி இந்த ரோமியோ படத்தை ஆஹா தமிழ், அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஆவேஷம். இந்த படத்தில் நம்ம ஃபஹத் ஃபாசில் தான் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் மலையாளம் சினிமாவில் 100 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணி பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த ஆவேஷம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 9ஆம் தேதி இந்த ஆவேஷம் படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில். இந்த படம் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக ரத்னம். நம்ம ஹரி டைரக்ஷனில் விஷால் மற்றும் பிரியா பவானி சங்கர் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தை ஏப்ரல் 26ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இந்த படம் கலெக்ஷனில் கூட ரொம்பவே ஆவரேஜான கலெக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரத்னம் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர மே 24ஆம் தேதி ரத்னம் படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில்.